தமிழக வெற்றி கழக அரசின் ஆட்சி அமைந்து 60 நாட்கள் நிறைவடைந்திருக்கும் இந்த சூழலில் முதலமைச்சரின் செயல்பாடு எப்படி இருக்கிறது? யாரு நம்ம பொள்ளாச்சி தம்பிங்களாமா? அவர் என்ன ஹெல்ப் பண்றாருன்னு நீங்களே பாருங்க. நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க you should listen to me. சார், நான் உங்க பையனை பத்தி பேசிட்டு இருக்கேன். அப்படியா? அவன் ரொம்ப பண்றானா? அவனை அடிச்சு சாவ வச்சிடலாம். ஹலோ, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன பொம்மையை வச்சு விளையாண்டு இருக்கீங்க? What is happening? Are you out of your mind? சும்மா சவால் விட்டுக்கிட்டு சீண்டி பார், நான் யார் தெரியுமா, தொட்டு பார், இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. சும்மா பேசி பேசி பிரச்சனையை வளர்த்துக்கிட்டு யார் மேலேயாவது பழிய தூக்கி போட்டுட்டு அப்புறம் மக்களை அம்போன்னு தெருவில் விட்டுட்டு இப்படிதான் ஒரு அரசியல் பண்ணணும்னா அந்த அரசியல் நமக்கு நல்லாவே வரும். பஞ்சாயத்தடா முடிச்சு நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. வந்த 60 நாட்களுக்குள்ளாகவே இந்த அரசின் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் வருவது அப்படிங்கிறது அதிர்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறது. 2026ல ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு இன்னொன்னு 2026ல கலெக்ஷனும் நாங்க தான், எலெக்ஷனும் நாங்க தான். மகளிர் விடியல் பயணம், இவங்களுக்கு விடியல் பிடிக்கலையா என்னன்னு தெரியல, விடியல்ங்கிற பேரை தூக்கிட்டாங்க. இந்த கடைக்கு பார்ட்னர் நம்ம மட்டும் தான் சொல்லிட்டே இருக்கோம். ஊர் உலகத்துக்கு நம்ம தான் பார்ட்னர்னு தெரிய வேணா. பாரு பீஸ் எப்படி நிக்குது. இந்த பீஸ் ஏதாவது செஞ்சு விடு மாதிரி. இதெல்லாம் ஒரு பொழப்பா? அப்போ கடந்த ஆட்சி காலத்தினுடைய திட்டம் என்பதாலேயே நீங்க அதை நிறுத்துகிறீர்களா? பிடிச்சு வளர்க்கண்டா. ஒரு திட்டத்தை தடை பண்றீங்களே, விடியல் பயணத்தை குறைக்கிறீங்களேன்றாங்க. உண்மையில சொன்னா அந்த பேருந்துகள் தரமற்று இருக்கு. குண்டு பல்பு அண்ட புழு புழுகுது. இப்ப இதெல்லாம் சரி பண்ண வேண்டாமா? இப்பதானே வந்திருக்கோம். பேரை மாத்திட்டா அந்த நீங்க சொல்ற குறைபாடுகள் எல்லாம் சரியாயிடுமா? கண்ணாடி திருப்பினா எப்படி பாட்ட போவாங்க? பேருந்துகள் எல்லாம் பயணிக்க தகுதி இல்லாமல் இருக்கிறது. போய் பாப்போம். சென்னையில எல்லாத்தையும் நீங்க இந்த 40 நாளா மாத்தின பஸ்ஸா? அப்படி கேளுங்க. எப்படி சொல்றீங்க? உங்க போக்குவரத்துறை அமைச்சருக்கு தமிழ்நாடு அரசு வால்வோ பஸ் விட்டதே தெரியல கடந்த ஆட்சி காலத்துல. அந்த இளைஞர் கேக்குறாரு, வால்வோ பஸ் வரல. வால்வோ பஸ் நீங்க பிரைவேட் கிட்ட போய் கேளுங்கன்னாரு. தம்பிக்கு என்ன பஸ்ல ரிசர்வ் பண்ணிருந்தீங்க? வால்வோ பஸ்ல ரிசர்வ் பண்ணிருந்தேன். அப்ப நீங்க ஓல்வோ பஸ் தான தம்பி கேட்கணும். வால்வோ பஸ்ன்றது எஸ்டிசியா? நீங்க எஸ்சியோ பிசியோ, நம்ம ஆட்சியில அந்த பிரிவினை பேதம்லாம் கிடையாது. 8 பேர் அமைச்சராக்கி இருக்கேன் தெரியுமில்ல. எஸ்டிசின்றது கவர்மெண்ட் பஸ். என்கிட்ட யாரும் சொல்லியே. நான் என்ன சொல்றேன், விடியல்னு நீங்க வச்சிருக்கீங்க, அது காலையில மட்டும் குறிக்கும். நாங்க மகளிர் பயணம் சொல்றோம், 24/7 குறிக்கும். இவனுக்கு உண்மையிலே அறிவில்லையா இல்ல அறிவில்லாதவ மாதிரி நடிக்கிறானே தெரியல. என்னாச்சு? விடியல் என்பது மகளிருடைய வாழ்க்கையில் ஒரு விடியலை ஏற்படுத்துவது அப்படிங்கறதுடைய நோக்கத்தில் சொன்னது. நீ எல்லாம் படிச்சிருந்தா தெரியும் கேடப்பைய. குதிரை பேர் அரசியலுக்கு நான் 2 எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிடுறேன். தம்பி இதுக்கு மேல வேணாம். வைகோ அவர்கள் நேரடியாக சொன்னார், எங்க திமுக சின்னத்திலிருந்து வெற்றி பெற்றவர்களை ரிசைன் பண்ண சொல்லுங்கன்னு சொன்னார். எம்எல்ஏக்களும் அவர்கள் ராஜினாமா செய்தால் இடைத்தேர்தல் வரும். அப்படி ஒரு இடைத்தேர்தல் வந்தால் நானே உங்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்யணும் சொன்னார். நான் மாட்ட போறேன்டா கொஞ்ச நேரத்துல. விராமனே கருப்பன் தானே சொன்னேன். நான் தானே சொன்னேன். நான் அதை எப்படி பேசி எப்படி கன்ஃபியூஸ் பண்ண நீயே பாரு. நடத்துகிற இந்த அரசுக்கு எதிர்த்தரப்பிலே இருந்து வருகிற கணைகளை தடுக்கின்ற கவசமாக கேடயமாக மறுமலர்ச்சி திமுக இருக்கு. இட்ஸ் மை டியூட்டி பாஸ். நீங்கள் தூங்கும் பொழுது பாயாகவும் இயங்கும் பொழுது தாயாகவும் இருப்போம். எலெக்ஷனுக்கு முன்னாடி அத்தனை விவாதங்களிலும் வேங்கை வயல் வேங்கை வயல் வேங்கை வயல் வேங்கை வயல் வேங்கை வயல் வேங்கை வயலை பற்றி பேசாத ஒரு நிகழ்ச்சி உண்டா? தம்பியே ஒரு 20 நிகழ்ச்சியில் என் கூட வேங்கை வயலை பற்றி பேசியிருப்பாரு. சார் நான் இன்னைக்கு எழுதி தந்துறேன் சார். நான் பேப்பர்ல வேணா கொடுங்க, எழுதி தரேன். இந்த 5 வருஷத்துல வேங்கைவேல் விவகாரத்தில் கடந்த திமுக அரசு எடுத்த நடவடிக்கை இருக்குல்ல, அது தப்பு. உண்மை குற்றவாளிகள் வேறு சிலர் தான் என்று இவர்கள் கண்டுபிடிச்சு நிரூபிச்சிட்டாங்கன்னா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். ஏன் உனக்கு இவ்வளவு சந்தேகம்? நான் எதுக்குமே லாய்க்கலன்னு முடிவே பண்ணிட்டியா? இப்பவும் திமுகவை கட்டுமையா திட்டுறாரு. இப்படியே சுத்திட்டு ஒரு நாள் பைத்தியம் புடிச்சுதான் நான் சுத்த போறேன். இந்த தீய சக்தி மாதிரி ரீல் தீய சக்தியை பத்தி, இந்த தீய சக்தி திமுக எங்க போய் நிக்குது? தீய சக்தியும் தீண்டு போன தீய சக்தி யாரு? இந்த திமுக. இந்த திருட்டு திமுக ஆட்சியை வச்சு தீய சக்தி, இந்த தீய சக்தி திமுகவை பேச அவனை அப்படியே ரோட்ல படுக்க வச்சு ரோட் ரோலர் விட்டு ஏத்தி இறக்கணும் தோணுச்சு. ஒன்றிய அரசு வரமாட்டேங்கி அது சென்ட்ரல் கவர்மெண்ட். ஏன்னா மத்திய அரசுன்னு சொன்னாலும் மத்திய அரசு மாத்திட்டார் விஜயன்னு கிரிட்டிசிசம் வருது. ஒன்றிய அரசுன்னு சொல்றதுக்கு பயமா இருக்கு. ஐயா என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. மோடின்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிருப்பாரா வாயிலிருந்து? மோடி அரசே சொல்லு. நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா.
தாவேக்கா ஒரு ஆட்சி அமைச்சு ஒரு கரப்ஷன் இல்லாத ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்றோம், ட்ரை பண்றோம். பாலுக்கு காவல் பூனையா? மச்சான் அப்ப நான் பாலா? நீ பால் இல்ல. கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு வார்ட் பாய் கூட ஒரு லஞ்சம் வாங்க கூடாது, வாங்கினா என் மக்கள் அதை எடுத்து கேள்வி கேட்கணும்னு ஒரு முதல்வர் சொல்றாரு. இதுக்கு முன்னாடி எந்த முதல்வருக்கு இதை சொல்றதுக்கு தைரியம் இருந்து கூட எனக்கு தெரியல. வெறும் பேச்சு மட்டும்தான். தாவேகா ஊராட்சி தலைவர் லஞ்சம் பெற்ற காட்சி தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. நிர்மல்குமார் என்ன சொல்றாரு? என்னடா சொல்றான்? இன்னைக்கு விஜயபாஸ்கர்கள் அவங்கலாம் வந்திருக்காங்களே என்ன செய்ய போறீங்கன்னு கேட்கும்போது கூட இது எந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இது காம்ப்ரமைஸ் கிடையாது. என்ன வழக்குகள் இருக்கோ அந்த வழக்குகள் அவங்க மேல நடைபெற்றுகிட்டு தான் இருக்கும். ஒரு தாவேக்கால உறுப்பினர் ஆகிறனாலே ஒருத்தர் வந்து நமக்கு விடுதலை கிடைச்சிருங்கிறது என்றது வந்து அறியாமை அப்படி ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்குன்னு தெரிஞ்ச ஒருத்தரை ஏன் சேர்க்கணும்ன்றதான கேள்வி. தாவேக்காவோட இந்த ஆட்சி போற போக்கு பார்த்தா மிக மோசமான ஆட்சியா இருக்க போகுது அப்படின்னு தெரியுது. அதான் நான் இருக்கேன்ல. அதுதானே பயமா இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா இந்த ஆட்சி இடையில கலைஞர் கூட கலைஞ்சிட்டா வந்து மறுபடியும் திரைக்கு வச்சுட்டு வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு விபரீத கூட நிகழலாம். அதனால இந்த ஆட்சி முழுமையா இருக்கணும். இந்த முழுமையா இந்த ஆட்சி இருந்தா மக்கள் வந்து தவறான கையில நாட்டை கொடுத்துட்டோம் உணர்ந்து புரியுற மாதிரி சொல்லுங்க சார். புரியலையா தம்பி? என்ன சார் கொட்டுறீங்க? கொட்டும் போது ஒரு சத்தம் வந்துச்சா? ஆமா, அது ஒரு இசை. அரையும் போது ஒரு சத்தம் வந்துச்சுல்ல, இது ஒரு இசை. குத்தம் போது ஒரு சத்தம் வந்துச்சுல்ல, இதுவும் ஒரு இசை. இப்படி இசை பல பரிமாணங்கள்ல தெரியுது. சார் பாத்தீங்களா இசைய பத்தி எவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்து பொது அறிவுக்கு வந்துட்டான் பாருங்க. அப்புறம் அந்த கரூர் மரணத்தை பத்தி பேசுறப்பெல்லாம் ரொம்ப அருவருப்பா இருக்கு. ஏன்னா இந்த நொடி வரை கரூர் மரணங்களுக்கு அவர் பொறுப்பேற்கவே இல்லை. தங்கச்சி, அண்ணன், தம்பி, குடும்ப உறவுகளை இழந்து அந்த வலியோட இருக்கிற என்ன நீங்க ஏளனமா பேசுறீங்களா? ஏன் மேல பழிய தூக்கி போடுறீங்களா? இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, இது ஏன், எதனால, அதுக்கான பின்னணி என்னன்ட்டு அந்த வலியோட வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிற ஓடி ஒளிஞ்சிட்டான் வர சொல்றீங்களா? அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. கரூர் மரணங்களுக்கு முதன்மை காரணம், மூல காரணம் முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் தான். சாரி சார், நீங்க தப்பா ஃபீல் பண்றீங்க. நான் அப்படிப்பட்ட ஆளா? அதனால இந்த ஆட்சிங்கிறது இது மாற்றம் இல்ல, இது ஏமாற்றம். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.